வாவ், இப்படி ஒன்று எடுத்து சாப்பிட்டான். சூப்பர். இருக்கா? நைஸ். இந்த மாதிரி எடுத்து பாயிலிங் வாட்டரில் பாஸ்தா ஆட் பண்ணிக்கின்னு ஒரு ஸ்பூன் ஆயில், கொஞ்சோண்டு உப்பு. இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். பாஸ்தா பாயில் ஆனதுனுமே இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாயில்டு பாஸ்தா கூட இப்போ மைதா மாவு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கின்னு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு பெப்பர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணலாம். இந்த கலர் வந்ததுன்னா சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்போ எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணலாம். மேகி மசாலா, மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா போட்டு மூடி போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஃபுல்லாக இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை சாப்பிடலாமா?